Hi students, today video anemophily. Okay va, so anemophily pollination in maize. So air மூலமா pollinate நடக்கக்கூடிய plant special plants maize, siam maize. Okay va, மக்கா சோளம். இந்த மக்கா சோளத்தினுடைய pollinate எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The maize in is monoecious and unisexual. ஓகேவா, மோனோஷியஸ் டயோஷியஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மோனோஷியஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ அதாவது மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ஒரே பிளான்ட்டில் செப்பரேட்டாக இருக்கக்கூடியதான் மோனோஷியஸ். அண்டு யூனிசெக்சுவல். ஓகேவா, மோனோஷியஸ் அண்டு யூனிசெக்சுவல். த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டசல் இஸ் born terminally and female inflorescence laterally at lower levels. காப். ஓகேவா, ஸோ வந்து டசல் அண்டு காப். ஸோ வந்து லேட்ரலாக அதை பக்கவாட்டில் வளரக்கூடியது என்ன அப்படின்னா ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் காப்பு. டெர்மினல் அதாவது நுனியில் வளரக்கூடியது என்னென்னா மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டசல். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த மோனோஷியஸ் பிளான்ட்டில். மெய்ஸ் போலன்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் ஹெவி அண்ட் கேனாட் பை கேரட் பை லைட் ப்ரீஸ். ஓகேவா, ஸோ அதனுடைய போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குல்ல, அதாவது லார்ஜ். ஓகேவா, ஏர் பாலினேட் தான், பட் இருந்தாலுமே போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக வந்து பாலினேட் நடக்க முடியும். பட் ஆனால் இதில் என்ன நடக்காது, பாலினேட் நடக்காது. இந்த மெய்ஸ் போலன்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் ஹெவி அண்ட் கேனாட் பி கேரிட் பை லைட் ப்ரீஸ். ஓகேவா, சும்மா லைட்டாக இருக்கிற ஏரில் என்ன பண்ணது அப்படின்னா அதிகமாக என்ன பண்ணது எடுத்து போக முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப லார்ஜாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து லைட் ப்ரீஸ் அதாவது சும்மா கம்மியான காற்றில் இது போக முடியாது. ஹவவர் த மைல்ட் wind shakes the male inflorescence to release the pollens which falls vertically below. Female inflorescence has long stigma silk measuring up to 23 cm in length. ஓகேவா, which projects beyond the leaves. The pollen drop from the tassel and caught by the stigma. ஸோ இப்போ வந்து ரொம்ப லேசான காற்றில் வந்து போக முடியாது. இருந்தாலும் வந்து காற்று அடிக்கும் போது ஷேக் ஆகும்போது மேலே இருக்கிற போலன் கிரைன்ஸ் வந்து வெர்டிக்கல் அப்படியே கீழே வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, இந்த பிளான்ட் அப்படியே லைட்டாக ஷேக் ஆகும்போது ஸோ மேலே இருக்கிற இந்த போலன் கிரைன்ஸ் லைட்டாக அப்படியே கீழே விழுது, அதாவது வெர்டிக்கலாக கீழே விழுது. அப்போ விழும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபீமேல் லேட்ரல் என்ன இருக்குது, ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா லாங் ஸ்டிக்மா. ஸோ இப்போ இந்த மாதிரி என்னது அப்படின்னா லாங்கு ஸ்டிக்மா. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு அந்த லாங் ஸ்டிக்மா அப்படின்றதான் சில்க். ஓகேவா, ஸோ மெஷரிங் அப் டு 23 cm இன் லென்த்து. ரொம்ப லென்த்தாக இந்த சில்க்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில். ஸோ இப்போ அந்த சில்க் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா மேலேருந்து வரக்கூடிய அந்த போலன் கிரைனை கேட்ச் பண்ணக்கூடியது. ஏன்னா ரொம்ப அதிகமாக அது ரொம்ப ஷேக் ஆகும்போது அதில் போலன் கிரைன்ஸ் கீழே விழும்போது இது கேட்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடாப்டர் தான் என்ன பண்ணணும், நிறைய அந்த சில்க்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ 23 cm லாங்ஸில் இந்த நம்ம பார்த்துருக்கலாம். இந்த மெய்ஸ் வாங்கி சாப்பிடும் போது அதில் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி அது கவர் ஆகிருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ அதுதான் சில்க். ஸோ இப்போ அது 23 cm ரொம்ப லென்த்தாக இருக்கும் போது மேலேருந்து வரக்கூடிய அந்த போலங்கிரை அப்படியே ஷேக் ஆகும்போது வெர்டிக்கலாக கீழே விழும்போது அது என்ன பண்ணுதுன்னா கேப்சர் பண்ணுது. ஓகேவா, த போலன் ட்ராப் ஃப்ரம் த டசல் இட்ஸ் காட் பை த ஸ்டிக்மா. ஓகேவா, அதுலேருந்து போலங்கிரைன் வந்து டசல்லேருந்து போயிட்டு அந்த ஸ்டிக்மா வந்து கேட்ச் பண்ணிக்குது. இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா பாலினேட் நடக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து சியா மைஸ் ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் பாலினேஷன் இன் மெய்ஸ் சியா மைஸ். ஓகேவா, ஸோ மோனோஷியஸ் அண்டு யூனிசெக்சுவல் பிளான்ட். ஓகேவா, இதில் வந்து மேலே இருக்கிறது டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து மேலே, லேட்டரில் இருக்கக்கூடியது ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் காப். ஓகேவா, டசல் காப். ஸோ இப்போ வந்து அதிகமாக என்ன பண்ணணும்னா மைண்ட் ஷேக் ஆகும்போது பிளான்ட் ஷேக் ஆகும்போது மேலே இருக்கிற போலன் கிரைன்ஸ் அப்படியே வெர்டிக்கலாக கீழே விழும். ஏன்னா லைட் வெயிட்டாக இல்லை, அது ரொம்ப ஹெவியாக ரொம்ப இருக்கிறதுனால, ரொம்ப லார்ஜாக ஹெவியாக இருக்கிறதுனால அப்படியே வந்து கீழே விழும்போது அந்த சில்க் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அந்த லேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் காப்பு அது என்ன பண்ணுன்னா அதை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாலினேட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஃபிலி. Pollination by water is called hydrophily, and the flowers pollinate by water are said to be hydrophilous. Example, Vallisneria hydrilla.
ஸோ பாலினேஷன் வந்து வாட்டர் மூலயமா நடக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தான் அது அனிமோஃபிலஸ் ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளார். ஓகேவா, வேலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. வாட்டர் பிளான்ட் வேறு, வாட்டர் பாலினேட் வேறு. ஓகேவா, வாட்டர் பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் அப்படின்றது வாட்டர் பிளான்ட் தான். பட் ஆனால் அந்த வாட்டர் பிளான்ட் அது வந்து லோட்டஸ் வந்து என்ன பண்ணணும்னா இன்செக்ட்ஸ் மூலியமாவோ இல்லை வந்து பேர்ட்ஸ் மூலியமாவோ பாலினேட் நடக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் வந்து அபோவ் த சர்ஃபேஸ் வாட்டருக்கு மேலே இருக்கும்போது அந்த ஃப்ளாஸில் வந்து செட் ஆகும், சில பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி செட் ஆகி. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அந்த போலன் கிரைன்ஸ். பட் ஆனால் அது வந்து என்னது ஹைட்ரோஃபிலிக் கிடையாது, பட் ஹைட்ரோ பிளான்ட். பட் ஆனால் ஹைட்ரோ பிளான்ட்ன்றதால ஹைட்ரோஃபிலிக் கிடையாது. ஸ்பெஷல் என்னென்னா பாலினேஷன் நடக்கிறது வாட்டர் மூலயமா நடக்கிறதா என்னது ஹைட்ரோஃபிலி. ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன பிளான்ட் அப்படின்னா வேலிஸ்னேரியாவும் ஹைட்ரில்லாவும் தான் இந்த வாட்டர் மூலயமா நடக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளாரு. ஓகேவா, so there are a number of aquatic plants. Only in few plants pollinate take place by water. நிறைய அக்வாட்டிக் பிளான்ட் இருக்குது. பட் ஆனால் அக்வாட்டிக் பிளான்ட் இருந்தாலும் அதில் ஒரு சில பிளான்ட் மட்டும்தான் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டர் மூலயமா பாலினேட் நடக்கும். ஓகேவா, the floral envelope hydrophilous plant reduced or absent. ஸோ வந்து நிறைய வந்து ஃப்ளோரல் என்வெலப் வந்து ரொம்ப அதிகமாக அது இருக்காது. ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ட்டில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கலாம். In water plants like Eichhornia and water lily, pollination takes place through the wind or by insects. நம்ம சொன்னோம்ல வாட்டர் பிளான்ட்னா எல்லாமே வாட்டர் ஹைட்ரோஃபிலஸ் கிடையாது. இன்கேஸ் வந்து ஐகார்னியா இருக்குது, வாட்டர் லில்லி இருக்குது, அதாவது ஆகாய தாமரை, வெங்காய தாமரை. ஓகேவா, ஆகாய தாமரை ஐகார்னியா. அதுக்கப்புறம் என்னது வாட்டர் லில்லி, என்னது அல்லிப்பூ. ஓகேவா, ஸோ அது எல்லாமே என்னென்னா த்ரூ விண்ட் மூலயமா நடக்கலாம், அப்படி இல்லைனா இன்செக்ட்ஸ் மூலயமா நடக்கலாம். தேர் ஆர் 2 types of hydrophily, epihydrophily and hypohydrophily. ஓகேவா, most hydrophilous flowers pollen grain possess mucilages covering with a protect from the wetting. ஓகேவா, from wetting. ஸோ அப்போ வந்து 2 type of hydrophiles இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எபிஹைட்ரோஃபிலி. ஓகேவா, அதுக்கு மேலே வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே நடக்கிறது எபிஹைட்ரோஃபிலி. ஹைப்போஹைட்ரோஃபிலி அப்படின்னா வாட்டருக்குள்ளேயே நடக்கிறது. ஸோ இப்போ இந்த 2 type of hydrophilus இருக்குது. இந்த ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளாஸ் வந்து போலன் கிரைன்ஸில் ரெண்டுமே ஹைட்ரோஃபிலினா வாட்டரில் தான் நடக்குது. பட் ஆனால் போலன் கிரைன்ஸுக்கு ஸ்பெஷல் அடாப்டேஷன் தேவை. அந்த போலன் கிரைன் போசஸ் மியூசிலேஜஸ் கவரிங், மியூசிலேஜ் 1 mark அது மியூசிலேஜ் கவரிங் விச் ப்ரொடெக்ட் ஃப்ரம் வெட்டிங். ஓகேவா, ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் வெட்டிங், ஈரமாகாமல் மேலே தடுக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து ஏரில் இருக்க வாட்டருக்குள்ளே போகும்போது அது மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அந்த மியூசிலேஜஸ் லேயர். அந்த லேயர் போட்டு அந்த வாட்டர்லேயே இருந்தாலும் அந்த போலன் கிரைன்ஸ் என்ன ஆகாது, வெட் ஆகாது, ஈரமாக ஆகாது. ஸோ அப்படியே வந்து இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் பிளான்ட் ஒரு வாட்டர் அனிமல்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது அப்படின்னா ஃபிஷ் என்ன பண்ணுவோம், அது நிக்டேட்டிங் மெம்பரைன் இருக்காது ஐயில், அது மட்டும் ஓப்பன் பண்ணி கண்ணை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம போய் கண்ணை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கண் எரிச்சல் மாதிரி தெரியும். ஸோ அப்போ அதுக்கு ஸ்பெஷல் அடாப்டேஷன். அதே மாதிரி அந்த போலன் கிரெயின்ஸுக்கு மேலே கவரிங் லேயர் என்ன அப்படின்னா மியூசிலேஜஸ் கவரிங் லேயர் இருக்குது. ஸோ அது வந்து ஈரமாகாமல் அப்படியே பாதுகாக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதில் 2 type of அந்த ஹைட்ரோஃபிலி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எபிஹைட்ரோஃபிலி அண்ட் அனதர் ஒன் ஹைப்போஹைட்ரோஃபிலி. ஓகேவா, ஸோ எபிஹைட்ரோஃபிலியில் பாலினேஷன் இஸ் வேலிஸ்னேரியா ஸ்பைரலிசிஸ். வேலிஸ்னேரியா ஸ்பைரலிசிஸ் அதாவது வெளிவாட்டமாக நடக்கக்கூடியது. ஓகேவா, அதாவது வாட்டருக்கு சர்ஃபேஸ் மேலே பாலினேஷன் அக்கர் அட் த வாட்டர் லெவல், வாட்டர் மேலே நடக்கிறது. எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா ஸ்பைரலிசிஸ், எலோடியா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிளான்ட்டில் தான் இந்த எபிஹைட்ரோஃபிலிஸ் நடக்குது. எலோடியாவிலையும் வேலிஸ்னேரியா ஸ்பைரோலிசிஸ்லேயும் நடக்குது. இந்த வேலிஸ்னேரியா ஸ்பைரோலிசிஸில் எப்படி வந்து பாலினேட் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, இட் இஸ் ஏ டயோஷியஸ். டயோஷியஸ்னா என்ன, மேல் பிளான்ட் செப்பரேட்டாகவும் ஃபீமேல் பிளான்ட் செப்பரேட்டாகவும் இருக்கக்கூடியதான் டயோஷியஸ். சப்மெர்ஜர் அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ். சப்மெர்ஜர் அண்டு ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகேவா, சப்மெர்ஜர் அப்படின்னா ஃபுல்லாகவே என்னது வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடியது. ரெண்டுமே என்னென்னா வாட்டரில் வந்து இப்போ வந்து ஐகார்னியானா ஃப்ளோட் ஆகும், பட் இதெல்லாம் என்னது ரூட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், சாயிலில் ரூட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். பட் இது ரெண்டுமே என்னது டயோஷியஸ் பிளான்ட். ஏன் டயோஷியஸ்னால் மேல் பிளான்ட் தனியாக ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்து டயோஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ வேலிஸ்னேரியா ஸ்பைராலிசிஸ் வந்து வாட்டர் பிளான்ட் தான். பட் வாட்டர் பிளான்ட் இருந்தாலுமே டயோஷியஸ் சப்மெர்ஜ்டு அண்டு ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸு. ஓகேவா, தண்ணிக்குள்ளே ரூட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய மேல் பிளான்ட் தனியாக ஃபீமேல் பிளான்ட் தனியாக செப்பரேட்டாக இருக்கக்கூடியது. The female plant bears solitary flowers
which rise to the surface water level using a long coiled stalk at the time of pollination. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த ஃபீமேல் ஃப்ளவர் பாருங்கள், இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ஒரு காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃப்ளார்ஸ் வந்து ரைஸ் ஆகும், அதுதான் ஃபீமேல் ஃப்ளாரு. பட் அந்த பாலினேஷன் டைம் தான் இப்போ வந்து ரொம்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாருக்கும் இந்த ஃப்ளாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது லென்த்து அதிகமாகுது. அந்த பாலினேட் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். அது ரொம்ப நீண்டு போயிட்டு அது மேலே போயிட்டு வாட்டர் சர்ஃபேஸ் பக்கத்தில் போயிட்டு நிற்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லாங் காயில்டு, அதாவது the surface water level using the long coiled stalk at the time of pollination. இந்த ஸ்டாக் என்ன பண்ணும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக போயிட்டு வாட்டர் லெவலில் போயிட்டு நிற்கும் பாலினேஷன் டைமில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி the male plant. ஓகேவா? ஸோ இப்போ வந்து the small cup shaped depression is formed around the female flower on the surface of the water. ஓகேவா? ஒரு கப் ஷேப்பில் மேலே வந்து சர்ஃபேஸ் வாட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மேல் பிளான்ட் ப்ரொடியூஸ் மேல் ஃப்ளார்ஸ் விச் கெட் டிட்டாச்சு அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இது வந்து மேல் ஃப்ளார், மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கா. ஸோ இப்போ வந்து ரிப்பன் ஷேப் லீஃப் இருக்குது, மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் ரூட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இது என்ன பண்ணுன்னா இந்த போலன் கிரைன்ஸ் வந்து பர்ஸ்ட் பண்ணி வெடிச்சு ஸோ இப்போ வந்து வாட்டரில் ரிலீஸ் பண்ணும். வாட்டரில் மேல் ஃப்ளார்ஸ் போது பாருங்கள். அப்போ மேலே வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே சர்ஃபேஸ் ஆகும், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? அது வந்து மேல் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் மேல் ஃப்ளார் கெட் டிட்டாச்சு அண்டு ஃப்ளோட் ஆன் த, அதுலேருந்து டிட்டாச்சு தனியாக வந்து வாட்டர் சர்ஃபேஸ் லெவலில் மூவ் ஆகும். ஓகேவா? as soon as male flower come in contact with the female flower, pollination takes place. Stalk of the female flowers coil flower and goes under water where fruits are produced. ஓகேவா? ஸோ திரும்பி என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு வாட்டரில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மேல் ஃப்ளார் மூவ்மெண்ட் ஆகிருக்கும்போது ஃபீமேல் ஃப்ளார் போயிட்டு ரீச் ஆச்சு அப்படின்னா பாலினேட் நடக்க ஆரம்பிச்சிடும். பாலினேட் நடக்கிற பிறகு இந்த ஃபீமேலுடைய ஸ்டாக் என்ன பண்ணணும், அண்டர் கிரவுண்ட், அதாவது காயில் அந்த இது திரும்பி உள்ளே இருத்துட்டு அது வந்து ஃப்ளார் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது வந்து உள்ளே போயிட்டு திரும்பி ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இதான் வந்து எபி ஹைட்ரோஃபிலி, வாட்டர் சர்ஃபேஸ் மேலே மேல் பிளான்ட்டு ஃபீமேல், அதாவது வேலிசினேரியா ஸ்பைராலிசிஸ் அப்படின்ற பிளான்ட்டு, டயோஷியஸ் பிளான்ட்டு. ஓகேவா? ஸோ டயோஷியஸ்னால் மேல் பிளான்ட் தனியாக ஃபீமேல் பிளான்ட்டு தனியாக இருக்குது. ஸோ வந்து வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடியது, வளரக்கூடியது, அது ரூட் ஃபிக்ஸ்டு பிளான்ட்டு. இந்த மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட் என்ன பண்ணும், அந்த டைம் ஆஃப் பாலினேஷனில் லாங் ஸ்டாக் காயில்டு வந்து ஃபீமேல் ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது வந்து சர்ஃபேஸில் வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி ஃபீமேல் ஃப்ளார் என்ன பண்ணால் பர்ஸ்ட் ஆகும், அது வந்து டிட்டாச் பண்ணாங்க, போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது வாட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டைம் என்ன பண்ணோம், மீட் பண்ணும், அந்த ஃபீமேல் ஃப்ளார் மீட் பண்ணும்போது பாலினேஷன் நடக்குது. பாலினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு திரும்பி உள்ள அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அது வந்து திரும்பி உள்ளே எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. இதுதான் வந்து வேலிசினேரியா ஹைட்ரோஃபிலஸ். ஓகேவா? ஸோ பாலினேஷன் பை எபி ஹைட்ரோஃபிலி. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போஹைட்ரோஃபிலி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஹைப்போஹைட்ரோஃபிலி. ஸோ அது வந்து எதுலன்னா ஜூஸ்ட்ரியா மேரினா அண்டு செரட்டோஃபிலம் அப்படின்ற பிளான்ட்டில் நடக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அவங்க ஃபுல்லாகவே கொடுக்கல. ஹைப்போஹைட்ரோஃபிலி அப்படின்னா பாலினேஷன் அக்கர் இன்சைட் த வாட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வாட்டருக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து அது எக்ஸாம்பிள்னா சூஸ்டியா மேரினா. இது வந்து வாட்டர் சர்ஃபேஸில் வந்துடுது, அது உள்ளேயே நடக்குது பாலினேட். அது அந்த சூஸ்டியா மேரினா அண்டு செரட்டோஃபிலம் அந்த பிளான்ட்டில் உள்ளேயே நடந்ததுன்னா அது ஹைப்போஹைட்ரோஃபிலி. 2 டைப் ஆஃப் ஹைட்ரோஃபிலஸ்னால் வாட்டரில் நடக்கக்கூடியது, அது வந்து வாட்டரில் மியூசிலேஜியன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து எபி ஹைட்ரோஃபிலி, அதில் ஸ்பெஷலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேலிசினேரியா பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹைப்போஹைட்ரோஃபிலினா என்ன, எபிஹைட்ரோஃபிலினா என்ன, ஓகேவா? ஸோ ஹைட்ரோஃபிலி அண்ட் தென் எபிஹைட்ரோஃபிலி. ஸோ டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.